அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் வாழ்க்கைக்கு நாம் அனைவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வாஸ்து. இந்த வாஸ்துனா என்ன, இதில் எத்தனை வகை இருக்குதுன்றத A to Z விரிவாக பார்த்துறோம். இந்த பதிவு எவ்வளோ நேரம் ஆகும் எடுத்துக்கும் எனக்கே தெரியாது. ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயத்த நான் விரிவாக சொல்லிடுறேன். அதனால் உங்களுக்கு இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். அனைவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், வாஸ்துல மொத்தம் 3 வகை இருக்குங்க. ஒன்று திசை வாஸ்து, ரெண்டாவது மனை வாஸ்து, மூணாவது தான் வீட்டுக்கான வாஸ்து. இப்போ படத்தில் பாருங்கள், நான் படம் போட்டு வச்சுருக்கேன். இதை ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக A to Z உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் தான், பொறுமையாக பாருங்கள். கம்ப்ளீட்டாக எல்லாருமே ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த விஷயம்லாம் நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணால் கூட இது நீங்கள் தெரிஞ்சுக்கலான்றது சந்தேகம்தான். அதனால் ஒரு வீடு கட்டும்போதோ, ஒரு பில்டிங் கட்டும்போதோ, ஒரு ஃபேக்ட்ரி கட்டும்போதோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முதல் போட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது இந்த வாஸ்து என்ன அதுக்கான விளக்கம், முழு விளக்கம் கொடுக்குறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கின்னு அது பிறகு நீங்கள் செய்யுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம வாழ்நாள் அதிகரிக்கும், செல்வ செழிப்பு ஏற்படும். என் பலன்கள் சொல்லணும்னா இதே 1 hour ஆகிடும். அதனால் நான் முதல்ல விஷயத்தை வந்துடுறேன். இதை கவனிங்க. முதல்ல திசை சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு படத்துக்கு டாப் தான் வடக்கு. அதனால் இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வடகிழக்கு. இந்த மூளை இது ஒரு வீட்டினுடைய மேப்புங்க. இது 100% வாஸ்து உள்ள 100% 3 வாஸ்துவும், திசை வாஸ்து, மனை வாஸ்து, வீடு வாஸ்து உள்ள 3 வாஸ்துவும் உள்ள 100% வாஸ்து உள்ள பிளான் இது. இது பாருங்க, இது தான் வடகிழக்குன்றது ஈசான்ய மூளை, சனி மூளை. இது தென்கிழக்கு மூளை, தீ மூளை. தென்கிழக்கு மூளை தீ மூளை. இதுதான் தென்மேற்கு மூளை. தென்மேற்கு மூளைன்றது குபேர மூளை. இது வடமேற்குன்றது வாயு மூளை. இல்லைங்களா? மொத்தம் 8 திசைன்னு சொல்லிட்டேன். இதில் இருக்கிற 4 மூளையை பற்றியும் சொல்லிட்டேன். இப்போ ஒரு வீடானது எப்படி இருக்கணும்னா, முதல்ல திசை வாஸ்து சொல்லிடுறேன். திசையில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசையில் நம்பர் 1 ஃபஸ்ட்டு திசை எதுனா கிழக்கு தாங்க. கிழக்கு பக்கம் பார்த்த வாசப்படி வச்ச வீடு தான் ஃபஸ்ட்டு வாஸ்து. ஓகேவா? அடுத்தது மனை வாஸ்து. மனை வாஸ்துனா அங்கே பாருங்க, இந்த மேலே இருக்கு இல்லையா, அவுட்டர், இந்த பார்டர் தான் மனைங்க. வீட்டோடைய மனையோடைய அளவு இது. இந்த கோடு இருக்கு பாருங்க, லாஸ்டா இந்த கோடு தான் வீட்டினுடைய மனையினுடைய அளவு. இந்த மனைக்கும் வாஸ்து பார்க்கணுங்க. இந்த மனைக்கும் வாஸ்து பார்க்கணும். எப்படின்னா, இதுதான் வீடு. இந்த உள்ள போட்டிருக்கோம் இல்லையா, உள்ள ஒரு கட்டை இருக்கு பாருங்க, இதுதான் வீடுக்கான பிளானு. இந்த வீடானது மனையோட இங்க பாருங்க, தென்மேற்கு மூளை குபேர மூளையை அணைச்சியும் இங்க பாருங்க கேப் விட்டுருக்கு பாருங்க. ஈசான்ய மூலையில் தான் கேப் விடணும். ஈசான்ய மூலையை அடைக்கக்கூடாது. அது ஏன்னு சொல்றேன். ஈசான்ய மூலையை அடைக்கக்கூடாது. ஈசான்ய மூலையை நம்ம வடகிழக்கு மூலையில கேப் விட்டுணும். கேப் விட்டுட்டு இங்க பாருங்க, தென்மேற்கு மூலையை அடைச்சி கட்டணும். ஸ்பேஸ் இங்கே தான் வரணும். இது மனை வாஸ்து. ஒரு மனையில் எப்படி வீடு கட்டணும்ன்றதுக்கான மனை வாஸ்து. இங்கே எல்லாமே பாருங்கள், எல்லாமே சேம் ஸ்பேஸ் இருக்கும். நெருக்கி கட்டிக்கணும். நம்ம எல்லையோட ஒரு அடி கேப் விட்டு நெருக்கி கட்டிக்கணும். மீதி இடத்த பூரா இங்கே தான் விடணும். வடக்குலையும் வடகிழக்குலையும் தான் இடத்த விடணும். புரியுதுங்களா? அது ஏன்றது நான் உங்களுக்கு விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தையே சொல்கிறேன் பாருங்கள். சரி, திசை வாஸ்து பார்த்தாச்சு, மனை வாஸ்து பார்த்தாச்சு. இப்போ இது உள்ள கட்டியிருக்கிற வீடுங்க. இந்த வீட்டில் இது சொல்லிடுறேன். இது வராண்டா, இது ஹாலு, அடுத்தது இது கிச்சனு, இது டைனிங் ஹாலு, இது பெட்ரூம் 1, இது பெட்ரூம் 2 மாஸ்டர் பெட்ரூமு, இது ஹாலு, இது படிக்கட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கிரில்லு. இங்கே ஒரு ஓப்பன், இங்கே ஒரு டோரு, இங்கே ஒரு டோரு, ஏதோ இங்கே டோரோ, இங்கே ஜன்னலோ, இங்கே டோரை வச்சுக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜன்னல். இங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒரு விண்டோ, இங்கே படிக்கட்டு, இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ. இல்லைங்களா? இப்போ இந்த
ஃப்ளாட் வந்து நடுவாக பிரிக்கிறோம் இல்லைங்களா, நடுவில் ஒரு செவுரு வருது பாருங்க. இந்த செவருக்கு இந்த ஹாலு வராண்டா எல்லாம் வடக்கு பக்கம் தான் வைக்கணும். அது சொல்கிறேன் ஏன் வடக்கு பக்கம் வைக்கணும்னு சொல்கிறேன். இந்த வராண்டா ஹாலு எல்லாமே இந்த வடகிழக்கு பக்கம் தான் இருக்கணும். இங்கே பாருங்க நிறைய சுவர், இது 1 2 3 4 5 இது மாதிரி சுவர்கள் வர்றதெல்லாம் தெற்கு பக்கம் அணைக்கணும், தெற்கு பக்கம் வைக்கணும். தெற்கு பக்கம்னா தென்மேற்கு அணைச்சிருக்கணும், லோடு கொடுக்கணும். இங்கே எம்டியாக வரணும். ஏன் வந்து இங்கே செவுரு வைக்கணும், இங்கே செவுரு வைக்கக்கூடாதுன்னா வடக்கும் வடகிழக்கும் வெயிட் கம்மியாகவும் தெற்கும் தென்மேற்கும் வெயிட்டு லோடு அதிகமாகவும் அமைகிறபடி தான் நம்ம வீடு கட்டணும். இதுலேயும் வாஸ்து இருக்குது. அதனால தான் வந்து இந்த சின்ன சின்ன அறைகளாக தடுக்கிறோம் இல்லையா, சின்ன சின்ன அறைகளாக தடுக்கிறது எல்லாமே வந்து இங்கே கிச்சன், இங்கே டைனிங் ஹால், இங்கே பெட்ரூமு, இங்கே பெட்ரூம், பாருங்க 1 செவரு 2 செவரு 3 செவரு 4 செவரு 5 செவரு இருந்துச்சு பாருங்க. அப்போ இங்கே வெயிட்டு கூட, இங்கே வெயிட்டு கம்மி. புரியுதுங்களா? அது முதல்ல சொல்லிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன். இங்கே பாருங்க, இந்த வாசப்படி வந்து இங்கே ஏன் வைக்கிறோம்னா இங்கே தான் வைக்கணும். இதுதான் வந்து ஈசான்ய மூலை, சனி மூலை, வடகிழக்கு மூலை. இங்கே ஒன்று இப்படி வைக்கலாம். இது வந்து கிழக்கு திசை, கிழக்கு நோக்கி பார்த்தா வீடு. இது கிழக்கு இல்லையா, கிழக்கு நோக்கி பார்த்தா வீடு. அதில் இங்கே வாசப்படி வைக்கலாம், இங்கே ஜன்னல் வைக்கணும், ஓப்பன் இருக்கணும். வடகிழக்கு வந்து ஓப்பன் ஆகிக்கணும். அதே போல் இல்லை இங்கே வந்து ஜன்னல் வச்சுட்டு இங்கே வந்து வாசப்படி வச்சுக்கலாம். அடுத்ததுங்க பாருங்க, இதுதான் மெயின் டோர். இது வராண்டாவுக்கு அடுத்தது மெயின் டோர். தலை அறிவாள்னுவாங்க, 8 அடி உயரம். அதை கொண்டு வந்து இங்கே வைக்கக்கூடாது சென்டரா, அது வாஸ்து கிடையாது. இங்கே வைக்கணும். ஏன்னா இங்கே வச்சா லோடு அதிகமாகிடும், இங்கே லோடு குறைக்கணும். ஈசானியத்தில் லோடை குறைக்கணுன்றதுக்காக இங்கே வந்து இந்த தலை அறிவாள் வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஜன்னல். ஜன்னல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்குங்களா, இந்த ஜன்னல் இந்த ஹால்லேருந்து வராண்டாவுக்கு ஒரு ஜன்னல், வராண்டாவிலேருந்து அவுட்டரில் திருப்பக்கம் போகிறது ஒரு கிரில். இது வந்து கிரில்லு, இது பார்த்துங்க, இது வந்து கிரில்லு. அப்புறம் இது ஹாலு. ஹாலில் இங்கே பாருங்கள், இந்த பெட்ரூம் போகிற இங்கே ஒரு ஓப்பன், இங்கே ஒரு ஓப்பன், நேராக இங்கே ஒரு ஜன்னல். புரியுதுங்களா? ஏன் இது வைக்கிறோம்னா இந்த சூரியன் மறைகிற போது, சூரியன் மேற்க மறையிற போது அந்த சூரிய வெளிச்சம் வீடு ஃபுல்லாக வரணும், அதுக்காக தான் இந்த. அதே போல் இங்கே சூரியன் கிழக்கில் உதிக்கும் போது இந்த வெளிச்சம் காற்று வந்து ஊடு பூரா பரவணும். இது எல்லாமே நீங்கள் ஆலயத்தெல்லாம் பாருங்கள், எல்லா கோயிலையும் இது போல் தான் இருக்கும். இந்த இது போல் கட்டணும். அதை ஓப்பன் சொல்லிட்டேன், செவுரு ஏன் வைக்கணும்னு சொல்லிட்டேன். அடுத்தது இந்த தரையும் அதே மாதிரி தான். நம்ம ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து தரை வைக்கிறோம் இல்லையா, அது வந்து இந்த ஒவ்வொரு ரூமுக்கும் வாஸ்து பார்க்கணும். இங்கே கிச்சனில் இந்த ஷெல்ஃபு இதெல்லாம் இங்கே தான் வைக்கணும், இது குபேரமுள்ள தான் வைக்கணும், இப்படி தான் வைக்கணும், இங்கே வைக்கக்கூடாது. ஈசானியத்தெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதேமாரி இந்த டைனிங் ஹாலில் வச்சாலும் பெட்ரூமில் ஷெல்ஃபு கபோர்டு கட்டுறீங்க இல்லையா, அந்த கபோர்டெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கட்டணும், இந்த குபேரமுள்ள தான் கட்டணும். எல்லாமே வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் வாஸ்து பார்க்கணும். ஒரு ரூம்லேயும் வந்து குபேர மூலை உயர்ந்தும் ஈசான்ய மூலை தாழ்ந்தும் அமைக்கணும். அதே போல் நீங்கள் தரை போட்டால் கூட இந்த தரை இங்கே மேடாகவும் இங்கே அப்படியே ஸ்லோப்பாகவும் கொண்டு வந்து ஈசானியத்தான் தண்ணி போகணும். அது டைல்ஸாக இருந்தாலும் சிமெண்ட் தரையாக இருந்தாலும் இங்கே அதே போல் ஈசானி இதுக்கு குபேர மூலை உயராகவும் ஈசான்ய மூலை தாழ்வாகவும் போடணும். இதுவும் அதே போல் தான் எல்லாருமே போட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் இப்போ இதில் வந்து உள்ளே சொல்லிட்டேன், நான் ஒன்று ஒன்றா சொல்லி வரேன். இது வந்து தீமூலை, தென்கிழக்கு தீமூலைன்றதுனால கிச்சன் இங்கே வருது இல்லைங்களா. அடுத்தது இங்கே பாருங்க, தென்மேற்கு குபேர மூலைன்றதுனால பெட்ரூம் இங்கே வருது, வடமேற்கு வாயு மூலைன்றதுனால பாத்ரூம் இங்கே வருது, படிக்கட்டு இங்கே வருது. இப்போ இந்த படிக்கட்டை ஏன் இங்கே போட்டிருக்காங்க, இந்த படிக்கட்டை ஏன் வந்து வாயு மூலையில் வடமேற்கில் போட்டிருக்காங்க, ஏன் இங்கே போடக்கூடாதா, நம்ம அழகாக ஈஸியாக போகலாமே, மாடிக்கு ஏறலாமே இறங்கலாமே அப்படின்னா அது இங்கே வச்சா தவறு. ஏன்னா இங்கே ஈசானியத்தில் லோடு கொடுக்கக்கூடாது. படின்றது 2 மாடி 3 மாடி போகும். அப்போ என்ன பண்ணுவோம், அது பெரிய வெயிட் ஆகிடும். வெயிட் ஆனால் இங்கே லோடு கொடுக்கக்கூடாது, ஈசானியத்தில் வெயிட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுனால தான் படிக்கட்டு இங்கே வச்சுருக்காங்க. அதே போல் இந்த போர் பாருங்கள், நம்ம போரோ கிணறோ வெயிட்லெஸ்ஸாக பள்ளமாக இருக்கணும், ஆழமாக இருக்கிறதுனா இந்த ஈசான்ய மூலையில் சனி மூலையில் தான் வைக்கணும். இதுதான் வந்து ஒரு இன்னும் நிறைய இருக்குது, நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதுதான் ஒரு வீட்டிற்கான முழுமையான வாஸ்து. இங்கே பாருங்கள், இன்னொன்று சொல்லிடுறேன். இதில் ஏன் நம்ம இங்கே வந்து இந்த ஈசான்யம் ஓப்பனாக இருக்கணும், மெயினாக சொல்லிடுறேன். இங்கே குபேர மூலை வந்து க்ளோஸாக இருக்கணும். இந்த நல்ல கவனிங்க, இதுதான் வாஸ்து. இந்த ஈசான்யம் வந்து ஓப்பனாக இருக்கணும், அதாவது சனி மூலையில் ஓப்பனாக இருக்கணும். இந்த தென்மேற்கு மூலை
என்ற குபேரமலை க்ளோஸ் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உதாரணம் விளக்கம் சொல்கிறேன். நம்ம பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது. மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றும் போது பாருங்க, இதுதான் பூமியுடைய படம். அது விளக்கம் சொல்கிறேன். மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றினால்தான் நம்மளுக்கு சூரியனானது கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைவதாவது தெரிகிறது. அப்ப இந்த இந்த ஈசான்ய வழியாக தான் காற்று, அந்த லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மின்னா லக்ஷ்மி கலாச்சாரம், லக்ஷ்மி தெய்வீகன்றாங்க இல்லையா, அது பஞ்சபூத சக்திகள், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த காலை சூரிய ஒளியில வரக்கூடிய ஒரு அல்ட்ரா வயலட் புறவதா கதிர்கள் எல்லாம் இந்த வழியா உள்ள போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு இப்படியே போயிட்டு இங்க போய் சுழற்சி ஆகுதுங்க. இங்க போய் டர்ன் ஆகி ரிட்டர்ன் ஆகி இங்க வீடு ஃபுல்லாவே சுத்திட்டு இருக்கோம். இது அந்த பஞ்சபூத சக்திகள், புறவதா கதிர்கள், அதுலதான் விஷயம்லாம் இருக்கு. பஞ்சபூத சக்திகள்ல நிறைய சொல்லலாம், அது அடுத்தடுத்த பதிவுல சொல்றேன். இங்க டர்ன் ஆகும்போது நீங்க இங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது இப்படியே போயிடும். இது அந்த பஞ்சபூத சக்திகள், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூத சக்திகள் இந்த குபேரமலை வழியா அந்த ஓப்பன்ல வெளியே போயிடும். அப்போ நம்மளுக்கு லட்சுமி கலாச்சாரமான ஒரு வீடு அமையாதுன்றதுதான் இந்த சிஸ்டம். இந்த சிஸ்டம் ஏன் ஈசான்யம் திறந்தும் குபேரமூலை ஏன் ஓப்பன் ஆகுதுன்னா, சூரியன் காலையில் உதித்து மேற்கில் மறைவதனாலும், அதே போல நம்ம நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் 2 பருவமழைகள், ஒன்று தென்மேற்கு பருவக்காற்று, இன்னொன்று வடகிழக்கு பருவக்காற்று. இப்போ தென்மேற்கு பருவக்காற்று அடிக்கும்போது இங்க பாருங்க, இது மேற்கு, இந்த ஜன்னல் வழியா காற்று உள்ள வரும், இப்படி வெளியே போகும். அடுத்தது வடகிழக்கு பருவமழை வரும்பொழுது இது ஈசானிய மலை தான் வடகிழக்கு, அந்த காற்று இப்படி அடிக்கும். இந்த காற்று இங்கே இந்த ஜன்னல் வழியாக வெளியே போகும். அதுதான் எல்லா இடத்துலையுமே ஜன்னல் ஃப்ரீயாக இருக்கணும், காற்றோட்டம் இருக்கணும். அப்போதான் நம்மளுக்கு உடல் நலம் மனநலம் சரியாக இருக்கும். இது பாருங்க, இந்த ஜன்னலில் காற்று சறுக்குது, இந்த ஜன்னலில் காற்று போனால் இப்படியே போய் இதில் வெளியே போகும். இந்த ஜன்னலில் காற்று போயிடுச்சுன்னா இப்படியே போய் இப்படி வெளியே போடும். இந்த ஜன்னலில் காற்று வந்துன்னா இப்படி வெளியே போடும். இதில் காற்று போயிடுச்சுன்னா இப்படி வெளியே போடும். இது எல்லாமே இதுதான் வாஸ்துன்றது. ஒரு வாஸ்துன்னா இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எங்கே லோடு கொடுக்கணும், எங்கே லோடு கொடுக்கக்கூடாது, ஒன்று எங்கே திறக்கணும், எங்கே மூடணும், எங்கே திறந்துருக்கணும், எங்கே மூடி இருக்கணும், 2 பாயிண்ட் தான் வாஸ்து என்பது. நல்ல காற்றோட்டம் அவங்க. இது கிழக்கு பார்த்த வாசலுக்கான வாஸ்து நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு திசைக்கும் எப்படி அமைச்சாலும் இதுதான். ஈசான்யம் ஓப்பன் ஆகும், குபேர மூலை க்ளோஸாகவும் இருக்கணும். நீங்கள் கூட ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீட்டில் மேலே இருக்கிற சின்டெக்ஸ் டேங்கெலாம் இங்கே தான் வைப்பாங்க, குபேர மூலை தான் வைப்பாங்க. காரணம் அதுதான். இது ஏன் இந்த குபேர மூலை உயர்வாகவும் ஈசான்ய மூலை தாழ்வாகவும் வைக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறோம். பாருங்க, நீங்க பாருங்க, இதுதான் பூமி. இது பாருங்க, இந்த படம் பாருங்க, இந்த படத்தை போட்டுடுறேன். இது பூமியோட படங்க. இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு, இது 0 டிகிரி, இது 90. பூமி ஒரு வட்டம் தான். இது 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி. மீண்டும் 0வும் 360ம் ஒரே டிகிரி. அப்போ நீங்க பாருங்க, 0லேருந்து 90க்குள்ள தான் 23 வருது. 0லேருந்து 90க்குள்ள தான் 23 டிகிரி என்பது வடகிழக்கு. ஏன்னா இது கனடா எப்படி சாஞ்சுதுன்னா 90 to 180 வரும், புரியுங்களா? அப்ப பூமி சாய்ந்து சுத்துறதே வடகிழக்கு தான். வடகிழக்கு தான் சாய்ந்து சுத்துறது. இங்க பாருங்க, இதுதான் ஒரு பூமி. இந்த பூமியில இது மையம். பூமியில இது மையம். இதுல பாத்தீங்கன்னா இதுதான் 0 டிகிரி. இங்க பாருங்க, இதுதான் வடகிழக்கு. இந்த வடகிழக்கு பக்கம் சாஞ்சின்னு தான் இந்த பூமியானது, இதையும் சொல்லிடுறேன், பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொண்டு, தன்னைத்தானே எப்படி சுற்றுதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், மேற்கிலிருந்து கிழக்காக. இப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன் இப்படி 1, 12, 1, 2, 3, 4, 5, 6 இப்படி வரும். ஆனால் பூமியானது 12, 11, 10, 9, 8, 7, 6 ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுதுங்க. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனை தன்னைத்தானே சுற்றிக்கின்னு, இப்போ நான் தான் சூரியன் தான், இப்படியும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லேயே இங்கே பாருங்க, சூரியனையும் சுற்றி வருகிறது. சூரியனும் சுற்றி வருகிறதுனால தான் இப்படி பார்க்கும்போது இந்த 23 டிகிரி பூமி சாய்ந்து சூரியனை சுற்றி வருவதால் தான் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன. பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் இரவு பகல் ஏற்படுகிறது. அது ஒரு நாள். பூமியானது சூரியனை சுற்றி வந்தால் அது 1 வருடம்.
அப்போ பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் இரவு பகல் ஏற்படுகிறது. பூமியானது சூரியனை சுற்றி வருவதால் 23 டிகிரி சாய்ந்து சுற்றி வருவதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன. அதாவது கோடைக்காலம், குளிர்காலம், மழைக்காலம், இளவேநீர் காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், கார்காலம், இது போன்ற பருவ காலங்கள் பூமியானது 23 டிகிரி சாய்ந்து சுற்றுவதால் தான் இந்த பருவ காலங்கள் ஏற்படுகின்றன. நீங்க இங்க பாருங்க, இந்த வடகிழக்கு என்பதுதான் அங்க சொன்னேன் இல்லையா, வடகிழக்கு ஈசான்ய மூலையில லோடு கொடுக்கக்கூடாதுன்னா, ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா, இங்க லோடு கொடுத்தீங்கன்னா இந்த 23 டிகிரி இங்க லோடு கொடுத்து இங்க எம்டியா விட்டீங்கன்னா பூமி சென்டரா இருந்தா பரவாயில்ல, அது 90 டிகிரியில செங்குத்துல அழுத்திக்கும். செங்குத்தா இருந்ததுன்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டா இருந்ததுன்னா உங்களுக்கு ஈவனா இருக்கும், நீங்க எங்க போட்டாலும் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கும். ஆனா பூமியானது 23 டிகிரி சாய்ஞ்சு ஸ்லோப்பா இருக்கிறதுனால இங்க கொண்டாந்து லோடு கொடுத்தீங்கன்னா, வெயிட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பூமியின் சாய்வு கோணம் அதிகரிக்கும். சாய்வு கோணம் எப்படி வரும், 23 23, 19, 10 இப்படி சாஞ்சி போயிடுச்சுன்னா உங்களுக்கு பருவ காலத்துல பெரிய பிரச்சனை வந்துடும். பருவ காலங்கள் மாற்றங்கள் வந்துடும். கடல் நீர் மாற்றம் வந்து தண்ணி வந்து பூமிக்கு வரும், பனிமலைகள் உருவும், இப்படி என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும். அதுக்காக தான் இந்த பூமி பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வெயிட்டை கொடுக்குறோம். ஏன்னா பூமி 23 டிகிரி சாஞ்சு சுட்டுறதுனால இங்கு வடமேற்கு மூலையில் குபேர மூலையில் தென்மேற்கு குபேர மூலையில் லோடு வெயிட்டு கொடுக்கணும், இங்கே எம்டியாக வைக்கணும். அதனால தான் கிணறு இங்கே எம்டி ஸ்பேஸ் வைக்கணும். இது ஒரு காரணம் இல்லையா. லோடு ஏன் ஈசான்ய மூலையில் கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு இது காரணம். இந்த பூமியானது இந்த 23 டிகிரி சாஞ்சி சுற்றுறதுனால இங்கே வெயிட்டை வச்சிங்கன்னா பூமி இப்படி சாட்சி போயிடும். சாட்சி போயிடுச்சுன்னா பூமியின் சாய்வு கோணம் அதிகரிக்கும். அதனால தான் இங்கே ஈசான்யத்தில் நாம் எம்டியாக கொடுக்கணும். அதே போல் நம்மளுக்கு வடகிழக்கு இந்த ஏன் அது ஓப்பன் பண்ணோம்னா, இந்த பூமியானது இப்படி சுற்றி வருவதனால உங்களுக்கு கிழக்கில் தோன்றி மேற்கில் சூரியன் மறையும் போது இந்த ஈசான்ய வழிதான் லட்சுமி கலாச்சாரம் உள்ளது, இப்படி வரணும். அதே போல இந்த ஈசான்ய மூலை தான் ஒரு புனிதமான மூலை, லட்சுமி வரக்கூடிய ஒரு மூலை, செல்வ செழிப்பு வரக்கூடிய மூலை, பஞ்சபூத சக்திகள் வரக்கூடிய ஒரு ஈசான்ய மூலை. அதனால இதை சுத்தமாக வச்சிருக்கணும். இங்கே கழிவறை கட்டுறது, குப்பை கொட்டுறது, இது மாதிரிலாம் வச்சிருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா சிவாலயத்தையும் எடுத்துங்க, எல்லா ஆலயத்துக்கும் போங்க, அங்கே பெரிய பெரிய மதில் சுவர்லாம் இருக்கும், பெரிய பெரிய கோயில் இருக்கும். ஆனால் அந்த நவக்கிரகங்கள் மட்டும் எங்கே இருக்கும், ஈசான்ய மூலையில் தான் இருக்கும். நீங்கள் வேணா பாருங்கள், கோயிலில் இருக்கிற கிணறு, நவக்கிரகங்கள் எல்லாமே ஈசான்ய மூலையில் தான் இருக்கும். அந்த நவக்கிரகங்கள் ஈசான்ய மூலையில் சிம்பிளாக ஒரு ரூமை போட்டு அதில் தான் 9 சாமி அந்த சிலைகளை வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே லோடு கொடுக்கக்கூடாது. ஆனால் அந்த வழியாக தான் நவக்கிரகங்கள் தான் பஞ்சபூத சக்திகள், நீர் நிலம் நெருப்பு காற்று வருதுன்றதுக்காக ஒரு மக்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் அந்த ஈசான்ய மூலையில் நவக்கிரகங்கள் வச்சுருப்பாங்க. அதுவும் சும்மா ரவுண்டு ஒரு சின்ன அறையில் தான் வச்சுருப்பாங்க, பெருசாலாம் கட்ட மாட்டாங்க. எங்கேயாவது நீங்கள் நவகிரகங்களுக்கு பெரிய கோயில் கட்டி கோபுரங்களுக்கு பார்த்தீங்களா, நவகிரகங்கள் என்பது ஒரு நம்ம உள் உணர்வு சக்தி அது. அதனால தான் ஈசான்ய மூலையத்தில் நவகிரகங்கள் வைப்பாங்க, நவகிரகங்களுக்கு கிணறு தூண்டுவாங்க. பெரும்பாலும் எல்லா சிவாலயங்களும் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் தான் வாசப்படி இருக்கும், மேற்கு பக்கம் க்ளோஸில் தான் இருக்கும். மேற்கு பக்கம் வாசப்படி இருக்காது, மதிலுக்கு தான் மேற்கு வாசப்படி இருக்கும். இதெல்லாம் வச்சு தான் இன்னும் இதில் நிறைய விஷயம் இருக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுங்க. இன்னும் நம்ம இதை சொல்லணும்னா நிறைய டீப்பாக சொல்லலாம், அதெல்லாம் நேரில் தான் சொல்லலாம். இதன்படி இந்த வாஸ்துபடி வீடு கட்டினா நம்மளுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இங்கே விஞ்ஞானபூர்வமான விளக்கம் இந்த காலை வெயில் உள்ள வருது இல்லையா, காலை இங்கே அடைச்சிட்டிங்கன்னா காலை வெயிலோ பஞ்சபூத சக்திகள் உள்ள வராது. அதனால தான் இந்த காலை வெயில் வர்றதுனால ஏகப்பட்ட நன்மைகள். நீங்கள் ஒன்றா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், அதை சொன்னால் லேட்டாகிடும். அந்த விட்டமின் டி, பஞ்சபூத சக்திகள், உடல்நிலை, மனநலம் எல்லாத்துக்குமே இந்த காலை வெயில் காரணம். அதே போல் இந்த மாலை வெயில் இங்கே உள்ள வர்றதுனால இது காரணம் இல்லையா. அது மாலை வெயிலுக்கும் நெல்லை நல்ல சத்து உள்ளது, நெல்லை அதில் பலன் இருக்குது. அதனால தான் இந்த பஞ்சபூத சக்திகள் உள்ளே வரணும், காலை வெயில் உள்ளே வரணும். குறிப்பாக பஞ்சபூத சக்திகள் இப்படி நுழைஞ்சி இங்கே குபேர மூலையில் டர்ன் ஆகணும். அதுக்காகத்தான் இந்த பெட்ரூமில் தான் இந்த இடத்துல வைப்பாங்க. கட்டில், பீரோ எல்லாமே குபேர மூலையில் தான் வைப்பாங்க. இதுதான் என்னுடைய முழு வாஸ்து. இதை கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்கள் இல்லத்தில் நிறைய பிரச்சனைகள், கடன் தொல்லை,
உடல் நோய் பிணி தீராத ஒரு பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, திருமண தடை, இதுக்கு எல்லாமே கடன் தொல்லை, இதுக்கு எல்லாமே வாஸ்து அடிப்படை காரணங்க. இதில் நிறைய இன்னும் விஷயம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு அது மாதிரி உள்ளவங்க இந்த பதிவை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இதில் நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் விஞ்ஞானபூர்வமான விஷயம் இருக்குது. ஒன்று, கட்டண வீட்டை இதுமாரி கட்டுங்க. இல்லையா, கட்ட போக வேண்டிய இதுமாரி கட்டுங்க. இல்லை கட்டண வீட்டை ஆல்ட்ரு பண்ணுங்க. ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா எல்லாமே சயின்ஸ் தாங்க. வாஸ்து எல்லாமே சயின்ஸ் தான். இப்போ நான் சொன்னது ஓரலாக சொல்கிறேன். பதிவு லென்த் ஆகிருன்றதுனால எனக்கே கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது தான். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதனால் இதை புரிஞ்சுங்க, இதை புரிஞ்சு பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்னா ரெண்டு மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் இதே பூமியை வச்சு இதில் தீர்க்க ரகை என்னென்னா, அட்சரகை என்னென்னா, இந்த ஜாதகம் எப்படி கணிக்கிறாங்க, ஜாதகம் எப்படி உருவாகுது, அந்த ஜாதகத்துக்கும் நம்ம உடம்புக்கும் என்ன சம்பந்தம், அந்த பஞ்சபோத சக்திகள் நீர்நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் நம்ம எப்படி ஆதிக்கம் செலுத்துது, இது போன்ற நிறைய விஷயங்களை அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.